கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 41 பேர் பலியான அந்த சம்பவத்தை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. கரூர் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் மற்றும் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜுக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது கரூர் நீதிமன்றம். இருவரின் நீதிமன்ற காவலை நீட்டிக்க முடியாது என நீதியரசர் பரத்குமார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். உச்சநீதிமன்றம் கரூர் 41 பேர் பலி சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் பல்வேறு தரப்பிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நீதியரசர் பரத்குமார் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு பற்றிய கூடுதல் தகவல்களை தரலாம் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக கரூரில் கடந்த 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று தற்பொழுது வீடு திரும்பிய நிலையில் இது தொடர்பாக மதியழகன் மற்றும் பவுன்ராஜை கடந்த 30ஆம் தேதி அன்று கரூர் நகர போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் கரூர் துயர சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் நேற்றுடன் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் ஒரு நாள் காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் குற்றவியல் நடுவர் எண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சுமார் மதியம் 1 மணிக்கு இந்த வழக்கு விசாரணையான தொடங்கப்பட்டு தற்பொழுது நிறைவு பெற்றது. மேலும் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.